அன்பான தமிழுடங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, நீங்கள் நேசிக்கிறவங்க உங்கள் மேலே எவ்வளோ ஆழமான காதல் வச்சுட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ரீடிங். எல்லாத்துக்குமே அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். எவ்வளோ தூரம் நம்மளை நேசிக்கிறாங்க, அந்த நேசத்தோட ஆழம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு இருக்கும். நம்ம இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப தெளிவாக இருக்குது. உங்கள் பர்சன் வந்து ரொம்ப தெளிவாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஆழத்தை அவங்க சொல்லிட்டாங்க. ரீகமிட். உங்களுக்குள்ளே ஏதாவது தகராறு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ரொம்ப தெளிவு பிறந்துருச்சு. என்ன அப்படின்னா, நீங்கள் தான் அவங்களுக்கு வேணும். உங்கள் மேலே வச்சுருக்க காதலோட ஆழம் வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. திரும்ப வர்றது ரீஅஃபர்ம் யுவர் கமிட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரையல்ஸ் ப்ரூவிங் லவ்ஸ் ரெசிலியன்ஸ். ஸோ ரொம்ப தெளிவாக இருக்காங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களோட ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஏஞ்சல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களோட ஆழம், காதலோட ஆழம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது அட் ப்ரெசன்ட் உங்களுக்குள்ளே வந்த அந்த பிரச்சனைகள் வேறுபாடுகளுக்கு அப்புறம் வந்து ஜாஸ்தி தான் இருக்கே தவிர கம்மியாக ஆகலை. ஹார்பர் சீக் த எமோஷனல் ஹார்பர் ஃபைண்டிங் பீஸ் இன் ஈச் அதர்ஸ் எம்ப்ரேஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குன்னா, இந்த உலகத்தில் யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் மட்டும் இருந்தால் போதும், அந்த வாழ்க்கை பயணத்தை அவங்க ஓட்டிடுவேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கடலில் போகும்போது ஒரு படகு இன்னொரு படகுலேருந்து விலகி போகலாம், இல்லைனா வந்து நம்ம அந்த கடல் அலைகளில் எங்கேயாவது தொலைஞ்சு போகலாம். ஆனால் உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படி இருந்தாலும் உங்கள் கிட்ட வந்து சேர்ந்துருவேன், கரையை அடையும் போது உங்களோட வந்து சேர்ந்துருவேன். இந்த வாழ்க்கைங்கிற கடலை கடக்கிறதுக்கு நீங்கள் அழகான துணை அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த துணை வந்து நிச்சயமாக உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. உங்களை வந்து ரொம்ப அழகான பீயிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது வந்து டிரான்ஸ்பரன்சி செயின். பார்த்தீங்கன்னா, லாயல்ட்டி இஸ் த செயின் தட் லிங்க்ஸ் யூ டுகெதர் அன்பிரேக்கபிள். ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் மேலே இந்த காதலுக்கு அவங்க ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் உங்களோட அருகாமை அவங்களுக்கு எப்போவுமே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த அருகாமையை வந்து விட்டுட்டு விலகி போக அவங்க தயாராக இல்லை. ஸோ இந்த அருகாமைக்காக அவங்க எவ்வளோ பெரிய சேலஞ்ச் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கடலில் போகும்போது நிறைய சேலஞ்சஸ் வரும். ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் வேணும். உங்கள் மேலே வச்சுருக்க காதலோட ஆழம் வந்து அவங்களுக்கு இப்போ புரியுது. இந்த பிரிவு இல்லைனா உங்களுக்குள்ளே வர பிரச்சனைகள் மூலம் அவங்க அதை தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க காதலோட ஆழம் ரொம்ப ஆழமாக இருக்குது. Transparency, maintain transparency, let sincerity shine through every conversation. ஸோ நீங்கள் ரொம்ப போல்டு இல்லைன்னா அவங்க ரொம்ப போல்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த காதலை தக்க வச்சுக்கிறதுக்கு 2 பேருமே ரொம்ப ஓப்பனாக பேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஒரு கண்ணாடி டம்ளருக்குள்ளே எது போட்டிங்க, என்ன ஊற்றுனீங்க அப்படின்னாலும் வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியும். அப்படி தான் அவங்க மனசுக்குள்ளே எதையும் ஒழிச்சு வச்சுக்க விரும்பலை. ஏன்னா அது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பிரச்சனைக்கான இடத்தையே அவங்க தரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தான் அவங்களோட ஃப்யூச்சர். உங்களோட தான் அவங்களோட கல்யாண வாழ்க்கை இருக்க போகுது. அதனால் உங்ககிட்ட இருந்து மறைக்கிறதுலையோ இல்லை வந்து எதையும் வந்து ஒழிச்சு வைக்கிறதுலையோ பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு அது ஒரு பிரச்சனையாக வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவான ஆளாக இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப ஓப்பனான கான்வர்சேஷன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அட்ராக்ஷன். உங்கள் மேலே இருக்கிறது வெறும் அட்ராக்ஷன் மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களை பார்க்குறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். மேபி நீங்கள் ரொம்ப ஜென்டில் இல்லைனா ரொம்ப அழகான பர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபினான்ஸ் அண்ட் கரியர் வந்து இப்போது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது. இல்லைனா அதுதான் ஒரு தடை இப்போ உங்கள் காதல் வாழ்க்கையில். மேபி அதனால தான் வந்து இன்னும் ரொம்ப ஓப்பனாக உங்ககிட்ட பேசலை. பட் கூடிய சீக்கிரம் அவங்க வந்து எல்லாத்தையுமே பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதுதான் பிரச்சனை, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்டே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு அதுதான் வந்து பாட்டம் டெக் எனர்ஜியாக இருக்குது. அதனால தான் அவங்க வந்து இன்னும் உங்ககிட்ட ரொம்ப ஓப்பனாக பேசலை. நீங்கள் அவங்களோட பெஸ்ட் பேர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது ஆப்ஷனுக்கு சொல்லவில்லை, சரியான துணை நீங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. I felt terrible for ghosting you and avoiding you. I didn't have the courage to say what needed to be said. மேபி அதான் இந்த பாஸ்டில் வந்து இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட பேசாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் பேசும்போது உங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் ஒன் சைட் கம்யூனிகேஷன் தான். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதுதான் கோஸ்ட் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? நமக்கு கண்ணுக்கு தெரியாது இல்லையா? அப்படி தான் இவங்களும் ஏதோ ஒரு ட்ராமா போட்டிருக்காங்க. பட் அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுதான் அந்த மாதிரி ட்ரையல்லாம் சேர்ந்து தான் இப்போ வந்து உங்களோட காதலை புரிய வச்சுருக்கேன் உங்களுக்கு. நான் ரொம்ப முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்றதும் அவங்களோட எண்ணமாக இருக்குது இப்போது.
அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட புரிதல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப லாயலா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க ரொம்ப லாயலான பெர்சனுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே சமயம் நீங்க ரொம்ப அட்ராக்டிவ். நான் ஏன் இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்களோட கேள்வியா இருக்கு. நியூ பிகினிங். இந்த காதலில் புது ஆரம்பம் உங்களுக்கு நிச்சயமாக வேணும். டேக் எ சான்ஸ் ஃபார் ஈச் மார்னிங் இட்ஸ் அ நியூ பிகினிங். ஸோ இந்த காதல் வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பத்தை அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஓ மை காட், 7 ஆஃப் சோர்ட்ஸ். ஆர் யுவர் ஆக்ஷன்ஸ் ரியலி அஸ் செல்ஃப்லெஸ் ஆஸ் யூ திங்க்? மேபி பாஸ்டில் இந்த பர்சன் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு நியாயமாக நடந்துக்காமல் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். இல்லைனா அது ஸ்பெல் என்ன. ஆக்சுவலாக ஸ்பைடர் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஸ்பெல் ஒர்க். ஸோ ஏதோ ஒரு விஷயம். மேபி உங்கள் பர்சனை யாராவது ஸ்பெல் பண்ணி இல்லைனா வந்து இட்ஸ் லைக் மேனிப்புலேஷன். உங்களுக்கு எதிராக இருக்க மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் நான் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை யோசிச்சு பார்க்குறாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. நான் எப்படி நடந்துக்கிட்டேன், யூஸ்வலாக நான் அந்த மாதிரி பண்ணுற ஆள் இல்லையே, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து இப்போ புரியுது. அதனால தான் இப்போ அந்த ஸ்பைடரை அவங்க அடிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு யார் இந்த தூண்டுதல் கொடுத்தாங்களோ, இல்லை யார் இந்த மாதிரி ஒரு உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதோ, இல்லை அந்த கோஸ் பண்ணுற ஐடியாவை கொடுத்ததோ, அவங்களோட உண்மையான ஸ்வரூபம் இப்போ அவங்களுக்கு தெரியுது. ஸோ அவங்க அதை பார்த்துட்டாங்க, இந்த ஸ்பைடரை. அதுதான் இங்கே விஷயம். என்ன எதனால் அப்படின்னா, குட் லக் சாம். நீங்கள் தான் அவங்களோட குட் லக். நீங்கள் இல்லை இப்போ அவங்க வாழ்க்கையில் அவங்க உங்களை கோஸ் பண்ணியிருக்கலாம், யார் சொன்னதையாவது கேட்டிருக்கலாம், பிறர் பேச்சை கேட்டிருக்கலாம். ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஏன் அப்படி கேட்டேன், ஆனால் அப்படி கேட்டு அவங்க சொன்னது உண்மையாக இருந்திருந்தா நான் இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுமே. ஆனால் இப்போ என் வாழ்க்கையில் என்னோட காதல் இருந்தபோது இருந்த என்னோட வாழ்க்கையும் இல்லாத போது இருந்த வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியுது, நீங்கள் தான் அவங்களோட டிவைன் கிஃப்ட். நீங்கள் இல்லாத வாழ்க்கை ரொம்ப வெறுமையாக இருக்குது. ஸோ இப்போ உங்களோட முடிவு என்ன அப்படின்னா, ஓகே இது எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த ஸ்பைடரை அப்படியே சட்னி மாதிரி நசுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, புது ஆரம்பத்தை, அதாவது லீப் ஆஃப் ஃபெய்த், இந்த காதலை நோக்கி என்னோடய ஃபோக்கஸை போடுறேன். நான் ரொம்ப லாயலாக டெடிக்கேட்டடாக இருக்க போகிறேன். ரொம்ப ஓப்பனாக எல்லாத்தையும் பேசிட போகிறேன். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் இந்த நிமிஷத்தில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் என்னோடய துணையாக வரப்போகிறது இந்த ஜீவன் தான். ஸோ இதுக்கிட்ட நான் மறைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு உங்ககிட்ட வந்து அவங்க எல்லாத்தையும் தெளிவாக பேச போகிறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, யூ ஆர் தேர் லவ். ஆனால் இடையில யாரோ சிந்து பாடியிருக்காங்க. இந்த சந்தில் சிந்து பாடுறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த சந்து ஃபஸ்ட்டு நம்ம விட்டால் தான் சிந்து பாட முடியும். அதுவே பெரிய தப்பு தான். கண்டிப்பாக இந்த பர்சனுக்கு ஒரு ஃபினான்ஷியல் செட்பேக் இருக்குது. 5 ஆஃப் பென்டிகல்ஸ். இல்லைனா வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடிருக்கலாம், உங்களை வந்து விட்டுட்டு போயிருக்கலாம். யார் பேச்சையாவது கேட்டுட்டு, இல்லைனா சூழ்நிலை அப்படின்னு ஒரு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு அவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம். அதுக்காக இப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீங்கள் தான் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். அந்த அட்ராக்ஷன் வந்து இன்னுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இந்த பர்சன் ஒரு சிலருக்கு தான், எல்லாத்துக்கும் பொருந்தாது. இந்த பர்சன் வந்து பழசில் வேற யாராவது சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து ப்ளஷர், அந்த நொடி சந்தோஷங்களை வந்து தேர்வு பண்ணியிருக்கலாம். லைக் பிளேயர் எனர்ஜி, இல்லைனா வந்து ஒரு சிலருக்கு மட்டும் சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப். பேஜ் ஆஃப் சோர்ஸ். இப்போது ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கிறது என்ன, பழசில் அவங்களுக்கு வந்து இந்த கண்டதே காட்சி கொண்டதே கோலம், அவங்க இந்த சொஃபஸ்டிகேட்டட் சுச்சுவேஷனாக இருந்திருக்கலாம். இல்லைனா வந்து அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் ரொம்ப பிரைட்டாக தெரிஞ்சிருக்கலாம், இல்லைனா வந்து ரொம்ப கேல்குலேட்டடாக சில விஷயங்கள் எடுத்திருக்கலாம், உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க, திரும்பி பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த இந்த விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் தான் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். உங்களோட இந்த தருணங்கள் எவ்வளோ சந்தோஷமாக பப்ளியாக இருந்தது, நீங்கள் இருந்தபோது அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத இப்போ உணர்றாங்க. எவ்வளோ முட்டாள்தனமாக நான் பாஸ்டில் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது அவங்க பண்ணுறது ஒன்றே ஒன்று தான். இந்த ஸ்பைடர் எனர்ஜி யாரோ அவங்கள விட்டு விலகி போகிறாங்க. ஓகே, இவங்க ஓ மை காட், இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஏன்னா இங்கே அவங்க இது வந்து அவங்க செயலில் செய்கிறதுக்கு முன்னாடி எப்போ அந்த தீர்மானமான முடிவு எடுக்கிறாங்களோ, ஓகே நான் வந்து இந்த கெட்டதை விட்டு விலகி போகிறேன், இல்லைனா வந்து எது தடையாக இருக்கோ அதை விலகிறேன் அப்படின்னு நினைக்கிற அந்த நொடி அவங்க வாழ்க்கையிலேருந்து மாற்றம் வரும்.
அவங்க இப்போ ஃபினான்ஷியல் லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்படியே அப்படியே உல்டாவாகும். அவங்க வந்து குட் லக் அவங்க வாழ்க்கையில. ஏன்னா, அவங்க சரியான விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நியாயம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது உங்களுக்கும் சரி, ஓவராலா அவங்க வந்து சரியான பாதையில போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து சில விஷயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க பாஸ்ட்ல. காசுக்கு இருக்கலாம். இல்லன்னா வந்து இந்த மாரி அ அ அது எப்படி சொல்றது? அ அந்த என்ன சொல்றது? சந்தோஷம் அந்த நொடி சந்தோஷங்களுக்கு வந்து முக்கியத்துவம் இட்ஸ் லைக் ட்ரிங்க்ஸ், இல்லன்னா வந்து பார்ட்டி, இல்லன்னா வந்து ஸ்லீப்பிங் அரவுண்ட் இந்த மாரி ஏதோ ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து அட்ராக்டிவா இருந்திருக்கலாம் பாஸ்ட்ல. அதெல்லாம் இப்ப திரும்பி பார்க்குறாங்க. அவங்க பண்ணது தப்புன்ற கிளாரிட்டி அவங்களுக்கு வந்துச்சு. ஆனா இப்போ தான் நடந்திருக்கு. இப்போ இட்ஸ் லைக் ரொம்ப ரீசென்ட்டா. ஏன்னா பேஜ் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ஆனா ரொம்ப ரொம்ப புதுசு கிடையாது. நேத்து அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் லைக் அ வீக், அ மந்த் அந்த மாதிரி. ஸோ, இப்போ இவங்க எப்போ முடிவு பண்றாங்களோ, அந்த நொடியிலேருந்து அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும். ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு எப்படி எகெயின்ஸ்டா இருந்ததோ, அப்படியே உல்டாவா மாறும். இந்த ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் அவங்க வந்து தெளிவா தெரிஞ்சுப்பாங்க, நீங்க தான் அவங்களோட லவ் அப்படிங்கிறது. ஸோ, அந்த ஆழம் வந்து இன்னும் ஜாஸ்தி தான் ஆக போகுது. ஸோ, இதுதான் உங்க பெர்சன் உங்கள பத்தி இப்போ நினைச்சிட்டு இருக்கிறதுன்னு மட்டும் இல்ல, அவங்களோட காதலோட ஆழம் இதுதான். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.